ஜப்பானில் வந்து ஓவியர்கள் ஒரு முறையை கைக்கொள்கிறாங்க. என்ன அப்படின்னா, அது இந்த ஜாங்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய ஓவியரை பற்றி சொல்லுவாங்க. அவரை ஒரு நண்டு வரைய சொல்லி அரசர் சொன்னார். இவர் கேட்டார், நண்டு தானே வரைஞ்சி தரேன் அப்படின்னு. நீங்கள் வரைகிற நண்டு அவ்வளோ அழகாக இருக்கும், நீங்கள் ஒரு நண்டு வரைஞ்சி கொடுங்கன்னப்போ அவர் சொன்னார், எனக்கு ஒரு வீடு, உதவிக்கு ஒரு 4 ஆள், ஒரு 2 வருஷத்துக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள், எனக்குரிய ஊதியம் எல்லாம் கொடுத்தா வரைஞ்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு. ராஜா பரவாயில்ல வரைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடு, அவருக்கு தேவையான ஆட்கள், பணம் எல்லாம் கொடுத்து 2 ஆண்டுகள் காத்திருந்தார். 2 வருஷம் கழித்து ஆள் அனுப்பினப்போ அவர் சொன்னார், இன்னும் வரையில, இன்னொரு 3 வருஷம் டைம் கொடுங்களேன் அப்படின்னார். ராஜாவும் வந்து பொறுமையாக பரவாயில்ல அவர் வரையட்டும் அப்படின்னு இன்னும் 3 ஆண்டுகள் இதே வசதியெல்லாம் கொடுத்தார். முடிவில் ஒரு நாள் அவர் வரையவே இல்லைங்க, சும்மா ஏமாத்துறாருங்க ஆட்கள்லாம் சொன்னாங்க. ராஜா அவரை கூப்பிட்டு, நண்டு வரைஞ்சிட்டிங்களான்னு. வரைஞ்சிருமே அப்படின்னு ப்ரெஷ்ஷை எடுத்தார், அப்படி ஒரு கோடு போட்டார். ஒரே கோட்டில் முழு நண்டையும் வரைஞ்சி கையில் கொடுத்துருந்தாங்கன்னு கொடுத்துட்டார். உலகில் வரையப்பட்ட நண்டிலேயே மிகச்சிறந்த நண்டு அதுதான், அதை தண்ணீரில் விட்டால் அது போயிடும் அப்படின்னு அந்த கதை சொல்லுது. ஒரு கலையினுடைய உச்சத்தை நீங்கள் அடைவதற்காக சில ஆண்டுகள், சில நாட்கள், சில வாரங்கள், சில வருடங்கள் காத்திருக்கலாம், தப்பே இல்லை. ஆனால் நீங்கள் அந்த ப்ரெஷ்ஷை எடுத்து ஒரு கோடு போட தொடங்கிங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் நீங்கள் போடணும். அதான் மாஸ்டர்.